சந்தியாராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்கிட்ட மோதினியில நீ தைரியமான ஆளாக இருந்தா என்கிட்ட சிலம்பு சுற்றி பாரடா பார்க்கலாங்கிறாங்க. எப்பா உங்ககிட்ட சண்டை போட வரலாம் இல்லை, நாங்கள் சாமி கும்பிட வந்தோங்கிறாங்க சிவராமன். சீனு இவனுங்களுக்கு சொன்னால் புரியாது, செஞ்சு கட்டடாங்கிறாங்க ரகுராமன். சீனுக்கு ஒரு கம்பை கொடுத்துட்டு எதிராளி பார்ட்டிகளும் கம்பை எடுத்து வச்சிருக்காங்க. சவால் வேறு விடுறாங்க. இங்கே பாருடா, இந்த சிலம்பாட்டத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க மொத்த குடும்பமே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இவளை விட்டுட்டு நீங்கள் ஓடிடணும்னு கேட்குறாங்க. சீனுவும் எதிராளியும் 2 பேரும் சிலம்பாட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைங்கிற மாதிரி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடைவெளியில சீனு கொஞ்சம் தளர்ந்து போயிடுறாரு. மறுபடியும் ஆட்டம் சூடு பிடிக்குது. மறுபடியும் அந்த எதிராளி பார்ட்டி அப்படி அடிச்ச வசியில சீனு அந்த குச்சியை கை விட்டுறாங்க. அந்த சிலம்பு அப்படி பறந்துகிட்டு போய் அந்த தடி உயல விழ போற நேரத்துல மாயா போய் பிடிச்சிடுறாங்க. தோத்துட்டான். நான் சொன்ன மாதிரியே நீங்க எல்லாரும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இவளை எங்கிட்ட விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க அந்த எதிர்பார்ட்டி. சிலம்பு ஒன்றும் கீழே விழல. கீழே விழாதுக்கு முன்னாடியே நான் கையில பிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க மாயா. மாயா அந்த சிலம்பை அப்படி சொல்லலை விட்டு சுற்றி பிடிக்கிறாங்க. அக்கா விடாதக்கா அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு சொல்றா. என்னடா நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, போட்டிக்கு தயாராடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிலம்பை அப்படி சொல்லலை விட்டு சொல்றாங்க. அவங்க போட்டிருந்த சால் எடுத்து அப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு இந்த சிலம்பை சொல்லலை விடுறாங்க பாருங்க. அங்க இருந்து அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. பத்மாவுக்கும் பார்வதிக்கும் இது பொறுக்கவும் இல்லை புரியவும் இல்லை. என்ன இவ எப்படி நிக்கிறான்னு கேட்கறாங்க. பார்வதியில தப்பிச்சது வெளியில உதவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவ இங்க வந்து நல்லா எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க போறாங்கிறாங்க பத்மா. இவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, கம்பளை உதவாங்கன்னா தான் இவளுக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. மாயா சிலம்பு சுத்துற சுத்துல அந்த எதிராளி அப்படியே அடிச்சு நடிச்சு அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே பார்த்து இந்த அளவுக்கு மாயா கத்து வச்சிருக்காளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. கீழே விழுந்தாலும் மேசில மண்ணோட்டலைங்கிற கதையா அந்த எதிராளியும் அப்படியே கீழே விழுந்து எழுந்திருச்சு மறுபடியும் சிலம்ப சொல்ல விட்டுட்டு இருக்கிறாங்க. அதையும் சலிக்காம மாயா அப்படி வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போடு மாயாங்கிறாங்க மணிவண்ணன். 3 பேர்த்தையும் அடிச்சு நொறுக்கி விரட்டுறாங்க மாயா. ஏண்டா நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. 3 பேரும் தொண்டை துணியை கணன்னு ஒட்டம் பிடிச்சிடுறாங்க. அவங்க பேசின வீர வசனம் எல்லாம் காத்தோட ஓடிடுச்சு. இதை பார்த்த எல்லாருமே ஊர் மக்கள் ரசிச்சு சிரிக்கிறாங்க. மாயா எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டானா அங்க இருந்த எல்லாருமே மாயாவை பாராட்டுறாங்க. எல்லாரும் ரசிச்சு ஆஹா சூப்பர் வீழ்த்திட்ட போ, மாயம்பாட்டத்துல ஓட ஓட விரட்டுவேன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல மாயா, சூப்பர், எல்லாத்தோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்திட்டேன். சரி வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலான்னு போறாங்க. எல்லாருமே கூடி நின்று சாமிக்கு பூஜை எல்லாம் முடிக்கிறாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா தீபாராதனை காட்டுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி பரிவட்டம் கட்டிடலாமா அப்படின்னு ரகுராமுக்கு கொண்டு வந்து பரிவட்டம் கட்ட வராங்க ஐயரு. அந்த பரிவட்டத்தை என் கையில் கொடுங்கன்னு ரகுராம் வாங்குறாங்க. வாங்கினதுமே அது மாயா இங்கே வா அப்படின்னு சொல்லி மாயாவுக்கு கட்டி விடுறாங்க. இந்த மரியாதை உனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரகுராம் சொல்லி வாழ்த்துறாங்க. இந்த பக்கமாக சாரு நினைக்கிறாங்க, ஓஹோ இந்த வீட்டுக்கு மருமகளாக வர என்ன உதாசீனப்படுத்திட்டு அவளுக்கு பரிவட்டம் கட்டி அழகு பார்க்குறீங்களா, இந்த மண்ணுக்கான வீரம் ஒரு ரத்தத்திலேயே இருக்கும் மாயாங்கிறாங்க ரகுராம். இந்த மண்ணில் பிறக்காமையே இந்த மண்ணுக்குரிய வீரத்தை நீ நிரூபிச்சிட்டே மாயா, அவ இந்த மண்ணில் பிறந்தவ தானங்கன்னு அந்த ரகசியத்தை ஜானகி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஆமா மச்சான் நீங்க சரியா சொல்லிட்டீங்க, இந்த மாயா வீரச்சி மாயா அப்படிங்கிறாங்க மணிவண்ணன். இந்த குடும்பத்துல பிறந்த பொண்ணா தான் நான் பாக்குறேன், இதுக்கு ஜானகிக்கு தான் நன்றி சொல்லணுங்கிறாங்க ரகுராம். ஜானகி உன்னோட விஷயத்துல பிடிவாதமா இருந்தா, அதனால தான் நீ இங்க வந்திருக்கிற மாயா. அதனால நீ இங்க இருந்ததுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், இல்லைன்னா புரிஞ்சுக்காமலே போயிருந்திருப்போம். மாயா மட்டும்தான் சண்டை போடுவான்னு நினைச்சேன். ஆனா மாயா எதுக்காகவும் சண்டை போடுவான்னு இப்பதான் தெரியுது. ஆனா இந்த குடும்பத்துக்காக இத்தனை நாளா வந்து ஜானகி மட்டும்தான் பொறுப்புன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் காரணம்னு நான் நினைச்சிட்டேங்கிறாங்க. நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைச்சேன். எனக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இருக்கு, இங்க வந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு பெரிய சந்தோஷம் நிம்மதி இருக்குன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மை தெரிஞ்சு எங்க அம்மா செஞ்ச தப்பையும் என்னையும் நீங்க இந்த வீட்டில் ஏத்துக்கிட்டீங்க பெரியப்பா, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணுங்கிறாங்க மாயா. இந்த குடும்பத்துல யாரையும் விட்டு கொடுக்காம இருந்தா அதுவே போதும், நன்றி எல்லாம் வேண்டாங்கிறாங்க ரகுராம். நீ இந்த குடும்பத்தோட பொக்கிஷ மாயாங்கிறாங்க. பெரியப்பா போதும் ரொம்ப புகழ்றீங்க, என்னால தாங்க முடியலைங்கிறாங்க மாயா. எல்லாரும் அங்க இருந்து சிரிக்கிறாங்க. கடவுளே இந்த கன்றாவியெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு இருக்கு, நல்லா சிரிங்க, இந்த சிரிப்புக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கத்தானே போறேங்கிறாங்க. ஐயர் அர்ச்சனை பிரசாதத்தை கொண்டு வந்து ரகுராம் ஜானகி கையில மாயா கையில கொடுத்துட்டு போறாங்க. சரி எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்ன தானோ நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சாரு போய் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாரு சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க தனம். நீயும் கொஞ்சமாச்சும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கவனிச்சிருக்கணும். என்ன இருந்தாலும் மாயாவோட நீ இந்த வீட்டு பொண்ணுல எனக்கு மரியாதை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை யாரும் பாராட்டும் இல்லை மரியாதையும் கொடுக்கலையேன்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குதுங்கிறாங்க சாரு. ஆனா நான் சொன்னதுக்காக நீ ஒன்றும் யோசிக்காத, என்னோட கவலையை நான் சொன்னேனே தவிர வேறொன்னும் இல்லை, சரி வா போலாம் அப்படின்னு தனா மனசுல விசவதை ஊனிட்டு சாரு கோளார கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கமா பார்வதி கேட்கறாங்க, என்ன நீ உங்க அண்ணன் இப்படி மாயாவுக்கு பரிவட்டம் கட்டிட்டு நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஒன்னும் கண்டிக்காம விட்டுட்டாருங்கிறாங்க பார்வதி. அதுதான் எனக்கும் புரியல, அண்ணன் ஏன்டா இப்படி பண்றாருன்னு தெரியல, அவ ஆட்டமும் ரொம்ப ஓவரத்தான் போயிட்டு, இது எங்க தான் போய் முடியும்னு தெரியல அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிட்டு வெளியில வராங்க. அங்க குறி சொல்றாரு, அம்மா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க. குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நடக்க போறது நடந்தது நடக்க இருக்கிறது எல்லாத்தையும் நான் குறி சொல்ற வாங்கன்னு கூப்பிடுறாங்க. குளம் செழிக்க ஆத்தோட அருள்வாக்க கேட்டுட்டு போங்க சாமி, வாங்க வந்து கை கொடுங்க, கையை பாக்குறேங்கிறாங்க. முதல்ல மணிவண்ணன் உட்காந்து வலது கையை காட்டுறாங்க. உங்களுக்கு உள்ள ஒன்றும் வெளி ஒன்னெல்லாம் கிடையாது, உள்ள இருக்கிறதா வெளியே.
குறுக்கு பத்தியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பால் மனசு மறைச்சு பேசவும் தெரியாது. மத்தவங்க சந்தோஷத்துல தான் உன்னோட சந்தோஷத்தையும் தெரிப்பேன். ஆனாலும் உனக்கு வீட்ல சந்தோஷம் இல்ல. கட்டினவ உன்னை மதிக்க மாட்டேன் எல்லாம் சொல்லும்போது திரும்பி திரும்பி பாக்குறாங்க மணிவண்ணன். பத்மா முறைச்சு பாக்குறாங்க. உன்னாலதான் மதிப்புங்கிறது அவளுக்கு தெரியாது. நீ இல்லாம அவ இல்ல. பத்மா, நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு பாக்குறாங்க. வாரிசு உங்களுக்கு ஒண்ணு, பெத்தது மட்டும்தான் நீங்க, வளர்த்தது 2 தெய்வங்கள். குல விளக்குதான் உங்களுக்கு மருமகளா வரப்போறான்னு சொன்னதும் மாயாவையும் பாக்குறாங்க. அந்த பக்கமா சாருவையும் எட்டி பாக்குறாங்க மணிவண்ணன். அவன் இந்த குடும்பத்தோட ஆணி வேற நிக்க போறா. இன்னைக்கும் போலதான் என்னைக்கும் மனசோட இருப்பா. அவளுக்கு நீ தான் பக்க பலமா இருப்ப. ஆனா அது அவ்வளவு சுலபமா எல்லாம் உன் வீட்டு கல்யாணம் நல்லபடியா நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷமா கேட்டுட்டு இருந்த மணிவண்ணன் அப்படியே திக்குன்னு ஒரு நிமிஷம் அந்த அம்மாவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் உங்க பையனோட கல்யாணமே நடக்கும். வீட்டுக்கு வரப்போற மருமக தான் எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் சேர்த்து வழி நடத்துவா. அடுத்தது சாருவை கூப்பிடுறாங்க. சாரும் சந்தோஷமா ஓடி உட்கார்றாங்க. இடது கை காட்டுமாங்கிறாங்க. இடது கையை காட்டுறாங்க. சொந்தமாகாத இடத்துல நீ சொந்தம் கொண்டாடி வந்திருக்க. மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஆசைனால ஆசை, அப்படி ஒரு ஆசை பேராசை. அதை நடத்துறதுக்கு நீ போராடுற. ஒரு அடி எடுத்து வச்சா 9 அடி செருக்குது. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது. ஒரு புண்ணியவதியால தான் நீ பொழைச்சிட்டு இருக்க. அவளை நீ பகச்சுக்கிட்டீங்கன்னா அது போராத காலமா போயிடுங்கிறாங்க. அடுத்தது மாயாவா கூப்பிட்டு குறி சொல்றாங்க. இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதான். இந்த குடும்பமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுதுங்கிறாங்க. நீதான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வருஷம் வருவேன்னு சொன்னதுமே அங்க இருந்த எல்லாரோட முகமும் மாறுது. ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஒவ்வொரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது. அது என்னென்ன எண்ணங்கள், யார் யார் எப்படியெல்லாம் இந்த மாயாவை விரட்டுறதுக்கு வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வர சொல்ல பார்க்கலாம்.